Welcome to Futurism Study Center, Salem. UGTRB Zoology, First Unit, Invertebrataல Coelenterata or Cnidaria பார்க்கலாம். Coelenterata or Cnidaria. General character of Coelenterata பார்க்கலாம். Cnidaria are radially symmetrical, சமச்சீர் அமைப்புடையது with diploplastic body wall. அதனோட சுவர் பார்த்தோம்னா ஈரடுக்கு சுவரால் ஆனது. நெமட்டோசிஸ்ட் அப்படிங்கக்கூடிய கொட்டும் செல்கள் ப்ரெசண்ட் ஆயிருக்கும் அண்ட் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி இருக்கும். திஸ் பைலம் இன்க்ளூட்ஸ் ஹைட்ரா, ஒபிலியா, ஜெல்லிஃபிஷ், கோரல்ஸ். இதெல்லாம் தான் இந்த பைலத்தோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பாருங்க, நெடேரியா ஆர் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம், பல செல் உயிரி. தே ஹேவ் டிஷ்யூ கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன், திசு அளவிலான கட்டமைப்பை கொண்டது. அடுத்து தி பாடி இஸ் ரேடியலி சிம்மெட்ரிக்கல், ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், சமச்சீருடையதுன்னு பார்த்தோம். ரேடியல் சிம்மெட்ரி இஸ் த சிம்மெட்ரி ஆஃப் வீல். நெக்ஸ்ட் பாருங்க, ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் பைலம் ஆர் அக்வாட்டிக். இதில் இருக்கக்கூடிய எல்லாமே அக்வாட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் சாலிட்டரி ஆர் காலனியல், தனித்தனியாகவும் வாழும் காலனியாகவும் வாழும். 2 types ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அக்கர்ஸ் இன் த லைஃப் சைக்கிள். அதாவது இதில் 2 டைப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அதனோட லைஃப் சைக்கிள்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தே ஆர் பாலிப்ஸ் அண்ட் மெடுசா. தே பாடி வால் இஸ் டிப்ளோபிளாஸ்டிக், ஆல்ரெடி நம்ம சொன்னோம். டிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னா 2 அடுக்கினால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் மேடப் ஆஃப் ஒன்லி 2 லேயர்ஸ் ஆஃப் த செல்ஸ், நேம்லி த அவுட்டர் லேயர் எக்டோடம் அண்ட் இன்னர் லேயர் எண்டோடம் வித் எ நான் செல்லுலர் லேயர் கால்டு மீசோக்ளியா இன் பிட்வீன். அதாவது எக்டோடமுக்கும் எண்டோடமுக்கும் நடுவில், அகப்படை புறப்படை இரண்டுக்கும் நடுவில் நான் செல்லுலர் மீசோக்ளியா அப்படிங்கிற ஒரு அடுக்கு காணப்படும். நெமட்டோசிஸ்ட் ஆர் ஸ்டிங்கிங் செல், அதாவது கொட்டும் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய நெமட்டோசிஸ்ட் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸுக்காக, தாக்குதலுக்காகவும் ப்ளஸ் பாதுகாப்புக்காகவும் இந்த கொட்டும் செல் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, சீலோம் இதில் ஆப்சண்ட், அதனால இந்த நெடேரியா ஆர் சீலன்ட்ரேட்டாவை ஏசிலோமேட் அனிமல்னு சொல்லுவோம். கண்டிப்பாக இதெல்லாம் கொஸ்டின்ஸில் வரும், பார்த்துக்கோங்க. இப்போது 2 டைப்பான ஃபார்ம்ஸ், லைஃப் ஃபார்ம்ஸை வந்து இதை அட்டைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம். ஒன்று பாலிப்பு, இன்னொன்று மெடுசா. இதில் பாருங்கள், மவுத் ஆர் ஆனஸ் அப்படிங்கக்கூடிய ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்கும். ஃபிங்கர் லெக் ப்ரொஜெக்ஷன் பாருங்கள், ரெண்டுலேயுமே ஃபிங்கர் லெக் ப்ரொஜெக்ஷன் டென்டக்கிள்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அடுத்தது கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி அப்படிங்கக்கூடிய இந்த பிட்வீன் கேவிட்டி ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அடுத்தது கேஸ்ட்ரோடெர்மிஸ், அந்த கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டியை கவர் பண்ணியிருக்கக்கூடியது கேஸ்ட்ரோடெர்மிஸ். நெக்ஸ்ட்டு மீசோக்ளியா அப்படிங்கிறது நம்ம எங்கே இருக்குதுன்னு படித்தோம், எக்டோடமுக்கும் எண்டோடமுக்கும் நடுவில் நான் செல்லுலர் லேயர் தான் நம்ம மீசோக்ளியான்னு சொன்னோம். நெக்ஸ்ட்டு எபிடெர்மிஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் டெண்டக்கிள் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இது பாடி ஸ்டாக். ஓகேங்க, நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், எ கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி ஆர் சீலன்ட்ரான் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இட் கேன் பி கம்பேர்டு டு த கட் ஆஃப் ஹையர் அனிமல், அதாவது இது ஹையர் அனிமலோட கட் கூட கம்பேர் பண்ணப்படுது. மவுத் இஸ் ப்ரெசண்ட் பட் ஆனஸ் இஸ் ஆப்சண்ட். மவுத்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும், ஆனஸ் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். டைஜஷன் அப்படிங்கிறது இன்ட்ரா செல்லுலர் மாதிரியே எக்ஸ்ட்ரா செல்லுலரில் நடக்கும். ரெஸ்பிரேட்டரி, எக்ஸ்க்ரீட்டரி அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆப்சண்ட் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம என்ன சொன்னோம், டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஒன்லி தான் சொன்னோம். ஆர்கன் சிஸ்டமோ டெவலப் ஆகலை அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி, எக்ஸ்க்ரீட்டரி இது எல்லாமே ஆப்சண்ட் ஆகிருக்கும். நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது டிஃப்யூஸ் டைப் ஃபார்ம்டு நர்வ் நெட்ஸ், அதாவது நரம்பு வலைப்பின்னல் மாதிரியான நர்வஸ் சிஸ்டம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஏசெக்சுவல் மெத்தட்லேயும் நடக்கும், செக்ஸுவல் மெத்தட்லேயும் நடக்கும். டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்டர் இருக்கும், ஆஸ் தெர் ஆர் 1 or 2 லார்வல் ஃபார்ம்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதாவது டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா யங் ஒன்ஸ் அப்படியே பேரண்ட் மாதிரி இருக்கும். அதுவே இன்டைரக்ட் அப்படின்னா பிட்வீனில் நிறைய லார்வல் ஃபார்ம்ஸ் ப்ரெசண்ட்டாக இருந்ததுன்னா அதைத்தான் நம்ம இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த சீலன்ட்ரேட்டாவோட டெவலப்மெண்ட் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. லைஃப் ஹிஸ்ட்ரி ஹேஸ் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன்ஸ் ஆர் மெட்டாஜெனிசிஸ், அதாவது இதில் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபீச்சர்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதைத்தான் நம்ம மெட்டாஜெனிசிஸ்னு சொல்கிறோம். அதாவது இதில் பாலிப், மெடுசான்னு 2 இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா. இந்த பாலிப் வந்து மெடுசாவை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும்.
ஏசெக்சுவலா. அதுவே மெடுசா அப்படிங்கிறது வந்து செக்சுவலா வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா பாலிப்பை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன் ஆர் மெட்டாஜெனிசிஸ்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்க, ஹைட்ரா, ஒபிலியா, சி அனிமோன், கோரல்ஸ், ஜெல்லிஃபிஷ் இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சீலன்ட்ரேட்டா ஆர் நிடேரியான்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது இது வந்து ஸ்டிங்கிங் செல்லோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. நெமட்டோசிஸ்ட் ஆர் ஸ்டிங்கிங் செல்ஸோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா? நியூக்ளியஸ், சைட்டோபிளாசம், லாசோ, சப்போர்ட்டிங் ஃபைப்ரல்ஸுங்கிற ஸ்ட்ரக்சர், ரிஃப்ராக்டில் ராட், அடுத்தது நிடோசில், ஸ்டைலட், ஸ்பைன்ஸ். இந்த ஸ்டிங்கிங் செல்ஸோட அந்த ஸ்பைன் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். அடுத்து சாஃப்ட்டு, த்ரெட் லைக் டியூபு, ஓப்பர்குலம் அப்படிங்கக்கூடிய அவுட்டர் ஓப்பனிங். அப்போ இது வந்து ஸ்ட்ரக்சரா ஸ்டிங்கிங் செல் ஆர் நிடோபிளாஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்க, கிளாசிஃபிகேஷன். நிடேரியா ஆர் ரேடியலி சிமெட்ரிக்கல் நமக்கு தெரியும். வித் எ டிப்ளோபிளாஸ்டிக் பாடிவாலும் தெரியும். எக்டோடம், எண்டோடம், பிட்வீனில் நான் செல்லுலர் மேசோக்ளியா ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம படித்தோம். நெமட்டோசிஸ்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெமட்டோசிஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னோம் நம்ம? ஸ்டிங்கிங் செல்ஸ். தென் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி ஆல்சோ ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்தோம். எக்ஸாம்பிள் ஆல்சோ என்னென்ன பார்த்தோம்? ஹைட்ரா, ஒபிலியா, ஜெல்லிஃபிஷ், கோரல்ஸ், சி அனிமோன் இதெல்லாம் பார்த்தோம். இப்போது பைலம் நிடேரியா ஆர் இஸ் டிவைடட் இன்டு 3 classes. 3 கிளாஸஸாக எகெயின் டிவைட் ஆகுது. நேம்லி ஹைட்ரோசோவா, ஸ்கைபோசோவா, ஆந்தோசோவா. பாருங்க, ஹைட்ரோசோவா அப்படின்னாவே பாலிப் மெடுசா ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலிப் மெடுசா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரிங்களா? அடுத்தது இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரா, ஒபிலியா இதெல்லாம் எக்ஸாம்பிள். ஹைட்ரா, ஒபிலியா மோஸ்ட்லி மெரெயினாக தான் இருக்கும். ப்ளஸ் ஸ்டிங்கிங் செல்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த ஹைட்ரோசோவாவில். அடுத்து ஸ்கைபோசோவா அப்படின்னாவே இதுக்கு நம்ம ஜென்ரல் கேரக்டர் தான், அதாவது ரேடியலி ப்ரெசென்ட் ஆகிருக்கும், டிப்ளோபிளாஸ்டிக்காக இருக்கும். மெடுசா தான் இதில் வந்து டாமினண்ட்டாக இருக்கும், ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும் மெடுசா. சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ஜெல்லிஃபிஷ்ன்னு சொல்லுவோம். ஜெல்லிஃபிஷ், அதனால தான் இதை நம்ம ட்ரூ ஜெல்லிஃபிஷ்ன்னு சொல்லுவோம். அடுத்து ஆந்தோசோவாவோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாலிப் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுதான் இதில் கீவேர்டே. ஹைட்ரோசோவானா ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ப்ளஸ் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? ஸ்கைபோசோவா அப்படின்னா மெடுசா மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுக்கு ஜெல்லிஃபிஷும் அரிலியாவும் எக்ஸாம்பிள். நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம். அடுத்து ஆந்தோசோவா அப்படின்னா பாலிப் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சி அனிமோன், அடுத்தது கோரல்ஸ், இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். சரிங்களா? ஹைட்ரோசோவானா பாலிப் அண்ட் மெடுசா ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்கைபோசோவானா மெடுசா மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆந்தோசோவானா பாலிப் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், அவுட்லைன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பைலம் நிடேரியா ஆர் சீலன்ட்ரேட்டா. ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் கொஞ்சம் அதில் இன்னும் ஃபர்தராக எப்படி டிவைட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹைட்ரோசோவா. ஹைட்ரோசோவானா நம்ம என்ன சொன்னோம்? பாலிப் ப்ளஸ் மெடுசா ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் ஹைட்ரா அண்டு ஒபிலியா எல்லாம் சொன்னோம். இப்போது இதனோட எகெயின் கிளாசிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு ஆர்டர் பாருங்கள், ஹைட்ராய்டா. ஹைட்ராய்டாவோட ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டாஜெனிசிஸ். சரிங்களா? புக்கில் அதனோட ஆர்டர் சப் ஆர்டர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதனோட ஸ்பெசிஃபிக் கேரக்டர் நோட் பண்ணிக்கோங்க, மெட்டாஜெனிசிஸ். எது அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ராய்டியா. அடுத்தது அதில் சப் ஆர்டர் ஆந்தோமெடுசே ஆர் ஏத்திகேட்டாவோட ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெல் ஷேப்டு பாடிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பெல் ஷேப்டு. இதில் பாலிப் இருக்காது. ஒரு எக்ஸப்ஷன் கேரக்டர், இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது சப்பார்டர் டு லெப்டோமெடுசே ஆர் தீகேட்டாவோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிப் இருக்கும், கவர்டு பை ஹைட்ரோதீகா. ஹைட்ரோதீகானால கவர் பண்ணப்பட்டிருக்கும் பாலிப். நெக்ஸ்ட் ஆர்டர் பாருங்க, மெல்லிபொரினா.
மெல்லிபுரினாவோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நாம ஃபயர் கோரல்னு சொல்கிறோம். ஃபயர் கோரல். அடுத்தது ஆர்டர் ஸ்டைலேஸ்டெரினாவோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பாருங்கள். skeleton is made up of calcareous. இதுதான் இதனோட ஸ்பெஷல் கேரக்டர். calcareous skeleton இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க ஆர்டர் 4 ட்ராக்கிலினா. ட்ராக்கிலினாவோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா பாலிப் வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்காது. நோ பாலிப் ஆர் ரெடியூஸ்டு அப்படின்னு சொல்றாங்க. நோ பாலிப். அடுத்தது சப்போட ட்ராக்கி மெடிசேவோட ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 ரேடியல் கேனல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரிங்களா, 8 ரேடியல் கேனல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சப்போட டு நார்கோ மெடிசைவோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் பாலிப் இருக்காது. நோ பாலிப்பு. டைரக்டாக மெடிசா ஸ்டேஜை வந்து அட்டைன் பண்ணும். அதனால் இதை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நார்கோ மெடிசின் சொல்கிறோம். அடுத்தது ஆர்டர் 5 சைஃபனோஃபோராவோட ஸ்பெஷல் கேரக்டர் காலனியல் ஹைட்ரோசோவா அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, காலனியல் ஹைட்ரோசோவா. சப்பார்டர் 1ல் கேலிகோஃபோராவோட ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிமார்பிசம். பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க சப்பார்டர் 2 ஃபைசோபோரிடாவோட ஸ்பெஷல் கேரக்டர் நிமட்டோஃபோர் இருக்கும்னு சொல்கிறாங்க. நிமட்டோஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா ஏர் ஃபில்டு கேவிட்டிஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதாவது சோவாய்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது ஏர் ஃபில்டு கேவிட்டியாக ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபைசோபோரிடாவோட ஸ்பெஷல் கேரக்டர். நெக்ஸ்ட் பாருங்க கிளாஸ் 2 சைசோஃபோரா ஸ்கைபோசோவா. இதனோட கேரக்டர் என்னன்னு படித்தோம். ப்ரீடாமினண்ட்டாக மெடுசா தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ப்ளஸ் இதனோட எக்ஸாம்பிள் ஜெல்லிஃபிஷ் அண்டு அரேலியா பார்த்தோம். சரிங்களா, இதில் ஃபஸ்ட்டு ஆர்டர் பாருங்கள் ஸ்டாரோமெடிசே ஆர் லியூசர்னாரிடியா. செகண்ட் ஆர்டர் கியூபோமெடிசே ஆர் கேரிப்டெய்டா. இப்போது இந்த ஸ்டாரோமெடிசே அப்படிங்கக்கூடிய இந்த ஆர்டர் 1 அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா வேஸ் ஷேப்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுதாங்க இதனோட யூனிக் ஃபீச்சர்ஸ். வேஸ் ஷேப்டில் இதனோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். அடுத்து பாருங்கள் கியூபோமெடிசே அப்படின்னா கியூப் ஷேப் ஆர் பாக்ஸ் ஷேப்டில் இதனோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். சரிங்களா, அடுத்து கொரோன்டே ஆர்டர் 3 கொரோன்டேவோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பெல் ஷேப்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அடுத்து சீமோஸ்டோமே அப்படிங்கிற ஆர்டர் 4த்தோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பாலிப் இன்க்ளோஸ்டு பை கப் லைக் ப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். கப் லைக் ஸ்ட்ரக்சர்னால ப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்னால பாலிப் வந்து கவர் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்தது சீமோஸ்டோமேவோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்ப்ரெல்லா ஷேப்புங்க. கப் லைக் கிடையாது, அம்ப்ரெல்லா ஷேப். அடுத்தது ஆர்டர் 5 ரைசோஸ்டோமே அப்படிங்கிற ஆர்டரோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அம்ப்ரெல்லா தான், ப்ளஸ் ஜெலட்டினஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஜெலட்டினஸ். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் ஜெலட்டினஸ் ஸ்ட்ரக்சரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்டாரோமெடிசே வேஸ் ஷேப்டு. அடுத்து கியூபோமெடிசே கியூப் ஷேப்டு. அடுத்து கொரான்டே பெல் ஷேப்டு. சரிங்களா, இந்த ஷேப்லாம் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 3 ஆந்தோசோவா அப்படிங்கிறத 3rd கிளாஸ் பார்க்கலாம், டிவிஷன் பார்க்கலாம். சீலன்ட்ரேட்டாவோடது. சப் கிளாஸ் 1 பாருங்கள் அல்கைனோரியே ஆக்டோகொரல்லியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா பாலிப் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பாலிப் ஒன்லி. சரிங்களா, அடுத்தது ஸ்டோலன் ஃபெராவோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் ஸ்டோலன் ஃபெராவோடது பாலிப் மட்டும்தானே இருக்கும்னு சொன்னோம். இந்த பாலிப் டெவலப்ஸ் ஃப்ரம் ஸ்டோலன் லைக் ரன்னஸ். அதனால் இதை நம்ம ஸ்டோலனிஃபெரான்னு சொல்கிறோம். அடுத்தது டெலஸ்டேசியேவோட ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னு பாருங்கள். அதாவது ஸ்கெலட்டன் வந்து கால்காரியஸாக இருக்கும். கால்காரியஸ் ஸ்கெலட்டன் இருக்கும். அதனால் இதை நம்ம டெலஸ்டேரியா
ஸ்டெலஸ்டேசியான்னு சொல்கிறோம். கால் கேரியர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அல்கைனோசியே. அல்கைனோசியே ஆர்டரோட ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னு பாருங்கள். காலனியாக இருக்கும், சாலிட்டரியாகவும் இருக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா? இந்த காலனி வந்து பிரான்ச்சாக இருக்கும். இதுதான் இதனோட ஸ்பெஷல் கேரக்டர். பிரான்ச்சிங் காலனியை கொண்டதாக இருக்கும் அல்கைனோசியே. அடுத்தது சீனோதீகேலியா அப்படிங்கிற ஆர்டர் 4ஓட ஸ்பெஷல் கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா கப் லைக் ஸ்ட்ரக்சர்னால ப்ரொடெக்டிவ் ஸ்ட்ரக்சர்னால கவர் பண்ணப்பட்டிருக்கும். கப் லைக் ப்ரொடெக்டிவ் ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்தது கார்கோனேசியேவோட ஸ்பெஷல் கேரக்டர் என்னென்னா, இதில் காலனி பிரான்ச்சாக இருக்குன்னு சொன்னாங்களா? இதில் காலனி எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபேன் ஷேப்டில் இருக்கும் ஆர் விப் லைக் ஸ்ட்ரக்சரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்தது பென்னாட்டுலேசியவோட ஸ்பெஷல் கேரக்டர் பார்த்தீங்கன்னா, இதில் டென்டக்கல்ஸ் வந்து பின்னேட் டைப்பில் இருக்கும். பின்னேட் அப்படின்னா என்னென்னா, 2 சைடுமே பிரான்ச்சாக இருக்கும். போத் சைடு பிரான்ச்சாக ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது தான் பின்னேட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? போத் ஆல்சோ பிரான்ச்சு. இதுதான் வந்து பின்னேட் டைப் டென்டக்கல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் இதை நம்ம பென்னாட்டுலேசியா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், சப்கிளாஸ் 2 ஜூஆந்திரியா ஆர் ஹெக்ஸாகொரல்லியான்னு சொல்கிறாங்க. இதனோட ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னா ஹெக்ஸாமெரஸ் சிம்மட்ரி. அதாவது ஹெக்ஸாமெரஸ் சிம்மட்ரியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால தான் இதை ஹெக்ஸாகொரல்லியா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததில் ஆர்டர் 1 ஆக்டினெரியா. அதனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா பின்னேட் டென்டக்கல்ஸ் தான். பின்னேட் அப்படின்னா ஆல்ரெடி இப்போ தானே பார்த்தோம். என்ன சொன்னோம்? போத் சைடு ஆல்சோ பிரான்ச்சு டென்டக்கல்ஸ் இருந்ததுன்னா அது பின்னேட் டைப் ஆஃப் டென்டக்கல்ஸ் அப்படின்னு சொன்னோம். அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸை இந்த ஃபஸ்ட்டு ஆர்டர் கொண்டு இருக்கும். அடுத்து செகண்ட் பாருங்கள், மெட்ராபோரேரியா. இதனோட கேரக்டர் வந்து ஹெக்ஸாமெரஸ் தான். இதனோட காலனி எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெக்ஸாமெரஸ் காலனியாக இருக்கும். அடுத்தது ஆர்டர் 3 ஜூஆந்திடியே. ஜூஆந்திடியேவோட ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோரனன் கைம் இருக்கும். கோரனன் கைம். இப்போ இந்த கோரனன் கைம் அப்படின்னா என்னென்னா கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ அந்த டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூவை கொண்டு இருக்கிறதுனால இது நம்ம ஜூஆந்திடியே அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஆர்டர் 4 ஆன்டிபேத்ரேரியா. அதனோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் காலனிஸை கொண்டு இருக்கும். அடுத்தது செரிஆந்திரியா. அதனோட கேரக்டர் பர்ரோயிங் டைப் ஆஃப் பாலிப்ஸை பெற்றிருக்கும். பர்ரோயிங் டைப்ஸ் ஆஃப் பாலிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம செரிஆந்திரியா அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து சப்கிளாஸ் 2 ஜூஆந்திரியா. ஆந்தோசோவாவில் இருக்கக்கூடிய செகண்ட் சப் கிளாஸு, அதில் இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டாப்பிக்கில் கவர் ஆகக்கூடிய ஒரு சில 1 மார்க் பார்க்கலாம். வாட் இஸ் த பேசிக் பாடி பிளான் ஆஃப் சீலன்ட்ரேட்? சீலன்ட்ரேட்டோட பேசிக் பாடி பிளான் நம்ம என்னன்னு பார்த்தோம்? ரேடியல் சிம்மட்ரி. நமக்கு தெரியும் ஆரச்சமச்சீர் அமைப்புடையது. ஸோ ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி, ரேடியல் சிம்மட்ரி. செகண்ட் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சீலன்ட்ரேட்? அதாவது சீலன்ட்ரேட்டோட கேரக்டர் இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. பாருங்கள், தே ஹேவ் எ சிம்பிள் பாடி ஸ்ட்ரக்சர் வித் 2 லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ். கண்டிப்பாக இது இருக்கும். சீலன்ட்ரேட்டுக்கு வந்து 2 லேயர்ஸ் தான். அவுட்டர் லேயர் எக்டோடர்ம் அண்ட் இன்னர் லேயர் எண்டோடர்ம்னு ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னு நம்ம பார்த்தோம். ஸோ இது சீலன்ட்ரேட்டோட கேரக்டர் தான். They possess specialized stinging cells called nidocytes. இதுவும் தெரியும் நமக்கு, ஸ்டிங்கிங் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். They are acoelomate animals also. சீலன்ட்ரேட்டாவோட கேரக்டர். They have a closed circulatory system அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து தப்பு. ஏன்னா சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனே கிடையாது. என்ன லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருந்தது? டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான் ப்ரெசென்ட் ஆயிருந்தது. ஸோ இதுதான் வந்து சீலன்ட்ரேட்டாவோட கேரக்டர் கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, தே ஹாவ் எ க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். நெக்ஸ்ட் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் சீலன்ட்ரேட்? இப்போ சீலன்ட்ரேட்டோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நமக்கு தெரியும் ஜெல்லிஃபிஷ். ஜெல்லிஃபிஷ் தான் பார்த்தீங்கன்னா சீலன்ட்ரேட்டாவோட ஸ்கைபோசோவா அப்படிங்கக்கூடிய கிளாஸோட எக்ஸாம்பிள். எர்த்வாம் வந்து அன்னலிடாவோட எக்ஸாம்பிள். ஸ்டார்ஃபிஷ் வந்து ஆர்த்ரோபோடா.
எக்கினோடெர்மேட்டா, காக்ரோச் தான் ஆர்த்ரோபோடா. அப்போது ஜெல்லிஃபிஷ் தான் வந்து எதனோட எக்ஸாம்பிள்? சீலன்ட்ரேட்டா ஆர் நிடேரியாவோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பாருங்க, சீலன்ட்ரேட்ஸ் எக்ஸிபிட் 2 டிஸ்டிங்க்ட் பாடி ஃபார்ம்ஸ். என்னென்ன பாடி ஃபார்ம்ஸ் அதை எக்ஸிபிட் பண்ணுச்சு? கன்ஃபார்மாக நமக்கு தெரியும், பாலிப் அண்ட் மெடுசா. சரிங்களா? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, பாலிப் அண்ட் மெடுசா. அடுத்து பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பைலா பிலாங்ஸ் டு சீலன்ட்ரேட்? அன்னலிடா கிடையாது, மொலஸ்கா கிடையாது, ஆர்த்ரோபோடா கிடையாது, நிடேரியா தான். சரிங்களா? அடுத்து பாருங்க, பைலம் சீலன்ட்ரேட்டா இஸ் மெயின்லி டிவைடட் இன்டு ஹவு மெனி கிளாஸஸ்? அதாவது எத்தனை கிளாஸாக டிவைட் ஆகிருந்ததுன்னு படித்தோம்? 3 கிளாஸாக டிவைட் ஆகிருந்ததுன்னு படித்தோம். சரிங்களா? எது எது? ஹைட்ரோசோவா, அடுத்தது செகண்ட் கிளாஸ் என்னது? ஸ்கைபோசோவா, அடுத்தது ஆந்தோசோவா. சரிங்களா? அப்போது 3 கிளாஸாக டிவைட் ஆகிருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 3. நெக்ஸ்ட் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ கிளாஸ் ஆஃப் சீலன்ட்ரேட்டா? அதாவது சீலன்ட்ரேட்டாவோட 3 கிளாஸ் இப்போ தான் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் பார்த்தோம். இதில் எது வந்து சீலன்ட்ரேட்டாவோட கிளாஸ் கிடையாது அப்படிங்கிறாங்க. நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு கிளாஸ் ஹைட்ரோசோவா, செகண்ட் கிளாஸ் ஸ்கைபோசோவா, தேர்டு ஆந்தோசோவா அப்படின்ட்டு. ஸோ அப்போ அதனோட கிளாஸ் கிடையாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, ட்ரெமட்டோடா. அடுத்து பாருங்க, ஹைட்ரா பிலாங்ஸ் டு விச் கிளாஸ்? ஹைட்ரா அப்படின்னாவே ஹைட்ரா ஒபிலியாலாம் வந்து ஹைட்ரோசோவா கிளாஸ் தான். ஸோ ஹைட்ரோசோவா அப்படிங்கிறதுல தான் இந்த ஹைட்ரா அப்படிங்கிறது இன்க்ளூட் ஆகும். ஸ்கைபோசோவாக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன படித்தோம்? ஜெல்லிஃபிஷ். அடுத்து ஆந்தோசோவாக்கு எக்ஸாம்பிள் என்ன படித்தோம்? சி அனிமோன், கோரல்ஸ் எல்லாம் படித்தோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் மறந்துடக்கூடாது. கண்டிப்பாக இதிலிருந்து கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து பாருங்க, அரிலியா இஸ் கிளாசிஃபைடு அண்டர். அரிலியா எந்த கிளாஸில் வரும் அப்படின்னா ஸ்கைபோசோவாவில் தான் வரும். ஏன்னா ஸ்கைபோசோவாவில் தான் ஜெல்லிஃபிஷும் அரிலியாவும் எக்ஸாம்பிள் படித்தோம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ஸ்கைபோசோவா. நெக்ஸ்ட் பாருங்க, விச் கிளாஸ் மே இன்க்ளூட் போத் பாலிப் அண்ட் மெடுசா ஃபார்ம்? அதாவது பாலிப், மெடுசா ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது எதில் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரோசோவாவில். ஸ்கைபோசோவாவில் பார்த்தோம் அப்படின்னா மெடுசா தான் டாமினண்ட்டாக இருக்கும். ஆந்தோசோவாவில் பாலிப் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆனால் ஹைட்ரோசோவாவில் தான் ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, ஹைட்ரோசோவா. ஓகேங்க, இந்த கிளாஸில் நாம் சீலன்ட்ரேட்டான என்ன, அதர்வைஸ் நிடேரியா அப்படிங்கிறது என்ன, அதனோட ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அடுத்து அவுட்லைன் கிளாசிஃபிகேஷன், ஒவ்வொரு கிளாசிஃபிகேஷனோட யூனிக் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். இதில் டைப் ஸ்டடி, ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் ப்ளஸ் அதனோட டீட்டெயில்டு ஸ்டடி வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.